Hello guys, welcome back to my channel High Tech Solution, the path to better programming. So நம்மளோட சேனல்ல டெய்லி புது காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி பார்த்து வரோம். ஸோ அந்த சீரீஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்டாக் ஐடி அசெட் கண்ட்ரோல். எஸ், இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் வச்சு நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது என்ன எப்படி இருக்கும்ன்றத ப்ராக்டிகலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிகலா போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. இதோட அப்டாக்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பிசினஸ்லயும் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க அசெட்ஸை நீங்க டிஜிட்டலைஸா மானிட்டர் பண்றதுக்கும் தென் அது டிஜிட்டலைஸா ட்ராக் பண்றதுக்கும் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்க அசட்டோட டீடைல்ஸை நீங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க டிஜிட்டலைஸா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி டிஸ்போஸ் ஆகுது, என்ன அசட் வச்சிருக்கீங்க, என்னென்ன கேட்டகரியில உங்களோட அசட்டை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க எங்க செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்றது மூலமா உங்களுக்கு அந்த அசட்ல இருக்க ரிஸ்க்கும் காஸ்ட்டும் நீங்க அதிகமா சேவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதோட எஸ்எஸ் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிறைய கம்பெனிஸ்ல அசட்டை மெயின்டைன் பண்றது ஒரு மேனுவல் ப்ராசஸா வச்சுட்டு இருக்காங்க. எஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுட்டு அந்த ஸ்ப்ரெட்ஷீட் அதோட லாக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிட்டு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன மேனுவல், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காங்க, எத்தனை மானிட்டர் வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அது எல்லாருமே அக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அக்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரெட்ஷீட் யாராவது மாடிஃபை பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. தென் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல ஒரு என்ட்ரிஸ் 2 வாட்டி போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, தென் ஏதாவது ஹியூமன் நிறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுக்கு தான் நம்மளோட ப்ரொபோஸ் சிஸ்டம் என்ன கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டா ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே டிஜிட்டலைஸா இருக்க போகுதுன்றதுனால இது ஸ்பெசிஃபிக்கா ஐடி அசட்டை மேனேஜ் பண்றதுக்கு மட்டுமே இருக்க போகுது. ஸோ இதுல நீங்க உள்ள வந்தீங்கனாலே அசட்டை ட்ராக் பண்றதுக்கு மட்டும்தான் நீங்க உள்ள வர வேண்டியதா இருக்கும். என்னென்ன அசட்டை ஆட் பண்ணிக்கலாம், இருக்கிற அசட்டை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம், என்னென்ன கேட்டகரி வரப்போகுது, இந்த அசட்டோட நேம் என்ன, இதோட வாரண்டி என்ன, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க இங்க சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல மெயின்டைன் பண்றது மூலியமா யூசருக்கும் உங்க கம்பெனில இருக்கவங்களுக்கும் ஒரு செக்யூர் பிளாட்ஃபார்மா இருக்கும். பிகாஸ் இதுல நீங்க லாகின் பண்ணி போறீங்க, லாகின் பண்ண விட்டு வெளியே வர போறீங்க. அப்ப யாராவது உள்ள போறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் லாகின் பண்ணிருக்கா, யாராவது லாக் அவுட் பண்ணிருக்கா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். அதை வச்சு யாராவது அசட்டை சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஜாம்பிளையும் பிஹெச்பிலையும் டிசைன் பண்றதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸ்டோர் பண்ற டேட்டாஸ்லாம் MySQL இருக்குதுன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே செக்யூரா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட் பண்றதுல உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எந்த ஒரு யூஸா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு லாகின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜும் லாகின் பேஜும் நம்ம ஒரே மாடல் தான் வச்சிருக்கோம். தென் அடுத்தது அவரோட இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கு வச்சிருக்கோம். இன்கேஸ் யூசர் நம்ம மாற்றணும், பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ணணும்னாலும் நம்ம அதுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கோம். எடிட் யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல அவங்களோட யூசர் நேம் மாத்துறது, அந்த அசட்கான நேம் மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க அங்கேயே பண்ணிக்கலாம். அடுத்தது கம்பெனி அசட்டை ஆட் பண்றது. தென் கரண்ட் அசட், கம்பெனில என்னென்ன கரண்ட் அசட் இருக்குன்றத பாக்குறது. அவைலபிள் அசட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும் இல்லையா உள்ள போன உடனே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஆப்ஷன். பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது அசட் மிஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். கம்பெனி அசட் ஆட் பண்றதுலேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடும். அது என்ன அசட், அது என்ன கேட்டகரியில் வரும், அந்த அசட்டோட பேர் என்ன, எத்தனை குவான்டிட்டி, அது என்ன பிரைஸ், அது என்ன இன்ஃபர்மேஷன், என்ன கேரண்டி, இது எல்லாமே நீங்க அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க தப்பா ஆட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ண அசட்டை மாற்றணும்னாலும் உங்களுக்கு எடிட் கம்பெனி அசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்க உங்களோட ஆட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து அசட்டோட கேட்டகரி எடிட் பண்றது. இன்கேஸ் கேட்டகரி நீங்க 4 தான் வச்சிருக்கீங்க, 5வது ஒன்று ஆட் பண்ணணும், 6வது ஒன்று ஆட் பண்ணணும்னாலும் நீங்க கேட்டகரியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தெரியாதனமா ஒரே அசட்டை 2 வாட்டி ஆட் பண்ணிட்டேன், அது டெலிட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். கம்பெனி அசட் ஆட் பண்ணிட்டீங்க, மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஓவராலா என்னென்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க. மந்த் எண்ட்ல உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்கும்போது அந்த ரிப்போர்ட் உங்களால கொடுக்க முடியுமா? ஸோ அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஓவரால் ரிப்போர்ட்டை நீங்க இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம இங்கே கடைசி ஆப்ஷனா வச்சிருக்கோம். தென் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு செக்யூரா லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இது மொத்தமும் இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தாலே தெரியும் இந்த உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி நடக்குது, எப்படி போகுதுன்றதை இங்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் போயிடலாம். இதுதான் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல புதுசாக ஏதாவது யூசர் வந்தாங்கன்னா சைன் அப் பண்ணி உள்ள போகணும். ஸோ சைன் அப் பண்ணி உள்ள போறதுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம், அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்ட் இது கொடுத்துட்டா போதும், அவங்க சைன் அப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சைன் அப் பண்றேன். பாலமுருகன் அப்படின்னு ஒரு பேர் பண்ணிருக்கேன். தென் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அட்லீஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மேல இருக்கணும். ஸோ அதனால நான் வந்து 8 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகணும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். எங்க லாகின் பண்ணலாம் பாத்தீங்கன்னா லாகின் பண்றதுக்கு நீங்க தனி பேஜ்லாம் போன அவசியம் இல்லை. நம்ம இந்த பேஜ்ல ஹெட்டர்ல நம்ம லாகின் பேஜ் வச்சிருப்போம்.
ஸோ இங்க மேல போய் மெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். எஸ், லாகின் பண்ணி உள்ள வந்தோடனே கரண்ட் அசெட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒவ்வொரு யூசரும் அவங்களோட அசெட்டை மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் தான் இதுக்குள்ள வரப்போறாங்க. ஸோ அதனால ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு கரண்ட் அசெட்டை மானிட்டர் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்துடும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் டீடைல்ஸ் நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் பாலமுருகன் கொடுத்துட்டேன், இல்ல நான் அந்த இடத்துல வேற ஏதாவது நேம் மாத்த போறீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். டோட்டல் அசெட்டை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க இங்க பண்ணிக்க முடியும். ஹோம் பேஜ் கரண்ட் அசெட் எப்படி ஆட் பண்றது? ஆட் நியூ அசெட் கொடுங்க. நியூ அசெட் கொடுத்துட்டு அந்த டைட்டிலுக்கு ஒரு சேர் வை. இப்போ அந்த சேர் இருக்கு, அந்த சேர் என்ன விதமான சேர்? ரோலிங் சேரா, இல்ல உங்களுக்கு ஸ்லிப் சேரா, இல்ல பிளாஸ்டிக் சேரா, இல்ல ஸ்டாஃப் வந்து உட்காரதுக்கான ஸ்பெஷல் சேரா, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது என்ன சேர்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரோலிங் சேர் சேர்ன்ற கேட்டகரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு கேட்டகரி மாற்றணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஸோ டெஸ்க், கபோர்டு, மானிட்டர், மிஷினரி, இது மாதிரி எது வேணா நீங்க கேட்டகரி மாத்திக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கேட்டகரி வேணும்னா கூட நீங்க அதை ஆட்டும் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி, அது எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்றது வந்துங்க. இப்போ எத்தனை கரண்ட் அசெட் வாங்கியிருக்காங்க, 4 சேர் 5 சேர் வாங்கியிருக்காங்கன்னா நீங்க 4 5 அப்படின்னு எது வேணா போட்டுக்கலாம் உங்களோட இன்ஃபர்மேஷன். ஸோ கொடுத்துட்டு ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ? இப்போ குவான்டிட்டி 4னா கண்டிப்பா 4க்கு ஏற்ற ப்ரைஸ் தான் இருக்கும். ஒரு சேர் வந்து 5000 ரூபாய் அப்படின்னா 4 சேர் வந்து 20,000 வரும். ஓகே, ஸோ அடிஷனல் டீடைல்ஸ், அந்த சேர் எப்போ வாங்கினது, யார் மூலியமா வாங்கினது, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எஸ், ஸோ நான் என்ன டைப் பண்ணிருக்கேன்னா, இந்த சேர் யார் மூலியமா நமக்கு ரிசீவ் ஆச்சு, யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, தென் இதோட வாரண்டி என்ன, இதோட பில் கொடுத்துருக்காங்களா, இதோட டேக்கிங் டீடைல்ஸ் நம்ம கிட்ட காட்டினாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க அடிஷனல் டீடைல்ஸா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இங்க போயிட்டு நான் ஆட் கொடுத்துட்டுனா இன்ஸ்டன்ட் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. அப்போ நான் என்னோட டேட்டாஸ் எல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டா ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க இருக்கும். இன்கேஸ் இதை மாடிஃபை பண்றது, டெலிட் பண்றது, இது எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும். இன்கேஸ் புதுசா வேற ஏதாவது ஒரு அசெட் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்துட்டு கேட்டகரி முதல்ல நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், மிஷினரி எக்யூப்மெண்ட் போட்டேன். எக்யூப்மெண்ட் போட்டுட்டு இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா புது லேப்டாப் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அந்த லேப்டாப்போட பேர் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போறேன். எஸ், இங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா டைட்டில் வந்து திங்க்பேட் லேப்டாப் அப்படின்னு போட்டு இது வந்து மிஷினரி வேணும் அப்படின்னா ஸோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா 2 லேப்டாப் வந்திருக்கு. ஒரு லேப்டாப்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50,000. ஸோ 2 லேப்டாப்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 லேக்ன்றதை நம்ம போட்டிருக்கோம். அடுத்த அடிஷனல் டீடைல்ஸ்ல இந்த கம்பெனில இருந்து நம்ம நியூ அசெட் வந்திருக்கு. ஸோ எங்கிருந்து வந்திருக்கு, ஸோ இதோட யார் உங்களுக்கு பில் ரெஸ்யூ பண்ணது, ஸோ வாரண்டி என்ன, எல்லாத்தையும் நமக்கு அட்டாச் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ சர்வீஸ் பர்சன் டீடைல்ஸ் ஆல்சோ நம்ம கிட்ட வந்து அட்டாச் ஆயிருக்குன்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு ஆட் டீடைல்ஸ். ஸோ இன்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி
ஸோ ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்கேஸ் மறுபடியும் ஆட் பண்றதுக்கு நீங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து வியூ பண்ண நான் ஆட் பண்ணதை வியூ பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னாலும் நீங்க இந்த ஹோம் பேஜ்ல வந்து பார்த்துக்கலாம். எஸ், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இங்க இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய அசெட் ஆட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஈவன் அதை நீங்க எடிட் பண்ணணும்னாலும் நீங்க இங்க வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எடிட் பண்றது டெலிட் பண்றது எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்க இருக்கும். பிகாஸ் அசெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அசெட் ஏதாவது டேமேஜ் ஆகுதா, இன்கேஸ் அந்த அசெட்டோட டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டீடைல்ஸ்ல போய் நீங்க அந்த டேமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த அசெட்ல ஏதாவது ஒரு அசெட் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு, உடஞ்சிருச்சு, அதை மாத்தணும்னாலும் இந்த டீடைல்ஸ்ல நீங்க வந்து அந்த ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்க நிறைய அசெட் ஆட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மந்த் எண்ட்ல வந்து ரிப்போர்ட் கேட்கறாங்க, அந்த ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஜென்ரேட் ரிப்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க வந்து நீங்க ஜென்ரேட் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க எத்தனை அசெட் வச்சிருக்கீங்க, அது டோட்டல் ஒர்த் எவ்வளோ, டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே காமிச்சு கொடுத்துரும். இன்கேஸ் இது நீங்க டவுன்லோட் பண்ணி போறீங்க, பிடிஎஃபா டவுன்லோட் பண்ண போறீங்கனாலும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஓகே, இது ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் எல்லா கம்பெனிஸ்க்கும் மஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு தோணுது, அந்த ஃபீச்சர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னா உங்களோட தாட்ஸ்ல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட எப்பொழுதுமே அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.